அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இறையடி சேர்ந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதி நிகழ்வு நிறைவு. யுத்த காலத்தில் ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம், வெள்ளி பதில் போலீஸ் மாதிபரிடம் கையளிப்பு. மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. பல்கலைக்கழக மாணவர் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடு இன்று வெளியீடு. அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. நெல்லை ஆதீன முதல்வர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்றது. இறையடை சேர்ந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்றது. கொழும்பில் சிகிச்சை பெற்று வந்த நெல்லை ஆதீன முதல்வர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றிரவு இறைவனடி சேர்ந்தார். குருமுதல்வரின் உடல் கொழும்பில் இருந்து இன்று மதியம் யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் மத தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையில் இன்று மாலை 4 மணியளவில் இறுதிச் சடங்கு இடம்பெற்றது. இதேவேளை நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வரின் இழப்பு இலங்கையில் உள்ள சைவ தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகெல்லாம் வாழ்ந்தும் தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த இரங்கல் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நெல்லை ஆதீன முதல்வர் 2வது குருமகா சன்னிதானம் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்றிரவு இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி சைவ தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது. 2வது சன்னிதானமாக நெல்லை ஆதீனத்தை இதுவரை நிர்வகித்தவர். எல்லா மக்களோடும், குறிப்பாக ஏனைய மத தலைவர்களுடனும் மிக ஆரோக்கியமான உறவுகளை கொண்ட சைவ சமய தலைவராக திகழ்ந்தவர். மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர். எல்லா ஆலயங்களுக்கும் அவ்வப்போது அவர்களது திருவிழா காலங்களில் அழைத்த போதெல்லாம் தயங்காமல் சென்று பங்கேற்று ஆசீர்வதித்தவர். இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட 1வது ஆதீனம் என்ற பெருமை பெற்ற நெல்லை ஆதீனத்தின் 2வது குருமகா சன்னிதானம் என்ற பெருமை இவருக்கு உண்டு. தனது வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்த பெருந்தகை. தான் இறந்தால் தனது உடல் எளிமையாக தகனம் செய்யப்பட வேண்டும் என்று கூறிய மனப்பாங்கு ஆச்சரியமானதும் பெருமைக்குரியதுமாகும். தமிழ் மக்களுடைய இருப்பு மற்றும் சுயநிர்ணயம் தொடர்பான பிரச்சினைகளை எந்தவித தயக்கமுமின்றி தன்னை சந்திக்க வருகின்ற எல்லா தென்னிலங்கை தலைவர்களிடமும் சர்வதேச பிரதிநிதிகளிடமும் தெளிவாக எடுத்து கூறிய பெருந்தகையாகவும் பெரும் மத தலைவராகவும் இவர் விளங்கினார் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார். இன நல்லிணக்கத்திற்காக நெல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆற்றிய ஆன்மீக சேவை அளப்பரியது எனவும் அவரின் மறைவு முழு நாட்டுக்கும் இழப்பாகும் எனவும் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அனுதாப செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆன்மீக பணி என்பது புனிதமானது. அப்பணியை மிகவும் சிறப்பாக முன்னெடுத்தவர்தான் நெல்லை ஆதீன குருமுதல்வர். ஆன்மீக சேவைக்கு அவர் ஒருபோதும் மாசு ஏற்படுத்தவில்லை. அதன் புனிதத்தன்மையை கடைசி வரை காத்தார். நெருக்கடியான நேரங்களில் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஆசி வேண்டி பூஜைகளை மேற்கொண்டார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையிலும் மக்களுக்காக பல சேவைகளை புரிந்துள்ளார். இப்படியான மகான்களின் மறைவு தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாகும் என அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம், வெள்ளி பதில் போலீஸ் மாதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் வசமிருந்து ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளிகள் பதில் போலீஸ் மாதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. பத்திரமுள்ள ராணுவ தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இன்று இடம்பெற்றது.
பதில் பொலிஸ் மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபை ஊடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை மறுதினம் வியட்நாமிற்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொள்ள உள்ள வியட்நாம் விஜயம் குறித்து வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஜனாதிபதி வியட்நாமிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட பல மூத்த பிரமுகர்களை சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹோசிமின் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டத்தில் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி கலந்து கொண்டு முக்கிய உரையை நிகழ்த்துவார் என்று அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதியால் கையெழுத்திடப்படும் எனவும் வர்த்தக சமூகத்துடன் இணைந்து கொள்ள ஜனாதிபதி எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிலையில் வியட்நாம் விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவும் செல்ல உள்ளதாக அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேச மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். யுத்தகால பகுதியில் அந்த பிரதேசங்களில் புதைக்கப்பட்டிருந்த நிலக்கண்ணி வெடிகளை அகற்றும் சேவையில் ஈடுபட்டிருந்தவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தனியார் ஹோட்டலில் இன்று இடம்பெற்றது. இதன்போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தில் அந்த பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலக்கனிவடிகளை அகற்றும் விடயத்தை மேற்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எம்முடைய நாட்டு மக்களின் அமைதியான எதிர்காலத்திற்காக உழைத்த தரப்பினருக்கு எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இதன் காரணமாக மீண்டும் அந்த பிரதேசத்தில் பாடசாலைகளையும் திறக்க முடிந்துள்ளது. தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதே எம்முடைய பிரதான நோக்கமாக உள்ளது. இத்தகைய பின்னணியில் எம்முடைய பாடசாலை மாணவர்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு அந்த பகுதிகளில் சுதந்திரமாக அவர்களின் தொழிலை மேற்கொள்ள முடிந்துள்ளது. அச்சுறுத்தல் இன்றி சுதந்திரமாக அவர்களால் தொழில் புரிய முடிந்துள்ளது. விவசாய அமைச்சில் பாரிய மோசடிகள் இடம்பெறுவதாக தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பு தெரிவித்துள்ளது. விவசாய அமைச்சில் பாரிய மோசடிகள் இடம்பெறுகின்ற போதிலும் அரசாங்கம் அவற்றை கண்டுகொள்வதில்லை என தேசிய விவசாய ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு இன்று வருகை தந்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ජන ගොවි ගුඹුරු පනතට එරෙහිව දාපු චක්‍රලේඛන සම්බන්ධයෙන් නිවැරදි විදිහට මෙහි ඉන්න ඇතැම් නිලධාරීන්ගෙන් වංචාවන් දූෂණයන් මුදල් අවභාවිතාවන් සම්බන්ධයෙන් තොරතුරු නිශ්චිතව දැනගන්න. අපි දන්නා මේ கமநல அபிவிருத்தி திணைக்களம் விவசாயிகளுடன் நேரடி தொடர்பை கொண்டுள்ளது. எனினும் கடந்த காலங்களிலும் தற்போதும் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தவில்லை. இங்கே பாரிய அளவில் மக்களின் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. உர விநியோகத்தில் கூட ஊழல் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய ஆணையாளர் ஓய்வு பெறவுள்ள நிலையில் அவருக்கு 6 மாத கால பதவி நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதிலும் பாரிய ஊழல் இடம்பெறுவதாகவே நாம் அறிகிறோம். கடிதங்களுக்கு கையொப்பமிடுவது மாத்திரம் அமைச்சர் லால்காந்தவின் வேலையல்ல. இவ்வாறான விடயங்களை தேடி பார்க்க வேண்டும். பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவுக்கு அமைச்சு குறித்த விடயதானமே தெரியாது. இருவரும் பொம்மைகள் போல இருக்கிறார்கள். நாம் இந்த திணைக்களத்தில் இடம்பெற்றுள்ள மோசடிகள் குறித்து விரைவில் தகவல் வெளியிடுவோம். මුදල් අවභාවිතාවන් සම්බන්ධයෙන් තොරතුරු නිශ්චිතව දැනගන්න. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசாரம் யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் இடம்பெற்றது. வாக்கு வேட்டைக்காக வடக்கில் உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்ஷக்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளனர் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் வேலணை பகுதியில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரசார கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
இன ஒற்றுமையை ஏற்படுத்தினால்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். அதனால்தான் இந்த விடயத்திற்கு முன்னுரிமையையும் முக்கியத்துவத்தையும் வழங்கி செயற்பட்டு வருகின்றோம். இந்த நிலையில் வாக்கு அரசியலுக்காக மக்களை பிரித்தாளும் அரசியலை ராஜபக்ஷ அணி தெற்கில் முன்னெடுத்து வருகின்றது. கடந்த காலங்களில் மக்கள் பாடம் புகட்டியும் அவர்கள் திருந்துவதாக இல்லை. அதேபோல் வடக்கில் உள்ள சிலரும் ராஜபக்ஷக்களின் சகோதரர்களாக மாறி மக்களை பிரித்தாளும் பிரசாரத்தை செய்கின்றனர். வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்காக எமது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் பல இருக்கு, எதுவுமே நடக்கவில்லை என்ற தொனியில் பிரசாரம் செய்கிறார்கள். ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் இனவாத அரசியலுக்கு மக்கள் இனியும் இடமளிக்க மாட்டார்கள். அதற்கான சிறந்த செய்தியை எதிர்வரும் 6ஆம் தேதி மக்கள் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றி வரும் நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாரிய பின்னடைவை சந்திக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு வவுனியா சூடுவெந்த உலவு கிராமத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களை ஏமாற்றியதனால் மக்கள் நம்பி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான வாக்குகளை வழங்கினார்கள். அதே போல பாராளுமன்ற தேர்தலிலும் அவ்வாறு வடகிழக்கு மக்களும் தெற்கு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த 6 மாத காலங்களுக்குள்ளே அவர்களுடைய செயல்பாடுகள் சொன்னதுக்கு நேர்மாறாக இருப்பதனால் இந்த தேர்தலிலே பெரிய பின்னடைவை அவர்கள் அடைவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொள்கை பெற்றுள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு கோரி வவுனியா நகரில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. தமிழ் தேசிய செயற்பாட்டு குழுமத்தால் குறித்த விழிப்புணர்வு செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய செயற்பாட்டு குழுமத்தினர் கொள்கை பெற்றாளர்கள் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என தெரிவித்தார். உயிர்களை பறிகொடுத்த மே மாதம் இப்பொழுது நாங்கள் உரிமைகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது நிலம் பறிபோய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வாக்குகளும் சூறையாடப்படுகின்ற ஒரு கொடூரமான உறவுகளே, இது உங்கள் தருணம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் உரிமையின் குரல் ஓங்கட்டும், தமிழ் தேசியம் வெல்லட்டும், தாயகம் விடியட்டும். எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மக்களே, எதிர்வருகின்ற இந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலை தமிழர் தங்களுடைய பிரதேசங்களை தாங்களே ஆள்வதற்கு நீங்கள் அனைவரும் சிந்தித்து தமிழ் தேசியத்தில் இன்று வரை தடம் மாறாது பயணித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழ் தேசியத்தினுடைய இருப்பினை தக்க வைப்பதற்கு உங்களுடைய பூரண ஆதரவை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மட்டக்களப்பு தென் எருவில் பெற்ற பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரிக்கும் பிரசார கூட்டம் எருவிலில் இடம்பெற்றது. எருவில் வட்டார வேட்பாளர் வசீகரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் பலர் பங்கேற்றனர். இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இனவாதத்தை ஒழிப்போம் என தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் தமிழ் மக்கள் மீது அடக்குமுறையை திணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கும் நிலை ஏற்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை மன்னாரில் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடுதான் எங்களுடைய கலந்துரையாடல் நடைபெறும். அவர்களோடு சேர்ந்துதான் சபைகளை அலங்கரிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். தேசியத்தோடு நிற்கின்ற தமிழ் கட்சிகள் ஒரு அணியிலே திரளக்கூடிய ஒரு அத்திவாரமாக இது அமையும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த ஒற்றுமை என்பது மாகாண சபை தேர்தல் வந்தாலும் கூட மன்னார் மாவட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுகின்ற சூழலில் மக்கள் நிச்சயமாக ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உள்ளூராட்சி சபைகளிலே இந்த ஒற்றுமை என்பது வெளிப்படுகின்ற பட்சத்திலே தொடர்ச்சியாக சேர்ந்து போகக்கூடிய, சில நேரங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போகக்கூடிய ஒரு அத்திவாரத்தை விடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இதனால் உருவாக்க முடியும் என்று நம்புகின்றோம். ஏவிபியை பொறுத்தமட்டிலே இனவாதத்தை ஒழிப்பது என்று சொல்கிறார்கள். அதற்கான புதிய சட்டங்களை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அது மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இனவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது எங்களை பொறுத்த முடியலே அது ஒரு ஏற்புடையதாக இருக்காது. ஏனென்றால் நாங்கள் இனத்தின்பால் எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளையும் எங்களுடைய தேசத்தை கட்டி காக்கின்ற வகையிலே எங்களுடைய உரிமைகளை தக்க வைக்கின்ற வகையிலே
நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் அமைந்திருந்தது. இனப்பிரச்சனை என்பது இருக்கிறது, அதை தீர்க்கின்ற பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்திடம் இருக்கிறது. ஆகவே இனவாதத்தை ஒழிப்போம் என்று எங்கள் மீதே மீண்டும் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் அடக்குமுறையை திணிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குமாக இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்ற ஒரு சூழல் தான் ஏற்படும். ஆகவே அரசாங்கம் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்விலே முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டும். அதை தட்டி கழிக்கின்ற வகையிலே இனப்பிரச்சனையை ஒழிப்போம் என்று சொல்வதெல்லாம் ஏற்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட பேருந்துகள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலை முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்திற்கு ஆதரவாளர்களை அழைத்து வந்த பேருந்துகள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென நுழைவாயிலுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இவ்வாறு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதிவேக நெடுஞ்சாலையில் பேருந்துகளை நிறுத்தி வைப்பது சட்டவிரோதமானதாகும். ஏதேனும் அவசர சேவையின் நிமித்தம் நிறுத்தப்படலாம் என போலீசார் தெரிவித்தனர். கொழும்பில் மே தின கூட்டத்திற்கு பதிவு செய்யப்பட்டிருந்த பேருந்துகள் பல அதிவேக நெடுஞ்சாலையில் நீண்ட நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் இருந்து 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் கல்லூரி சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டனர். வெளியாகியுள்ள 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதனை படைத்த மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று கல்லூரியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி மாணவர்களின் மருத்துவத்துறைக்கு 9 மாணவர்களும், பொறியியல் துறைக்கு 11 மாணவர்களும், வர்த்தக பிரிவில் 12 மாணவர்களும், கலைப்பிரிவில் 2 மாணவர்களும், 35 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்லூரி அதிபர் ஆண்டனி பெனடிக்ட் ஜோசப் தெரிவித்தார். கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களையும் மாணவர்களின் பெற்றோர்களையும் பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு கல்லூரி பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், கல்லூரி அபிவிருத்தி குழு உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் ஷாமினி ரவிராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரிக்கு சொந்தமான வயலில் நவீன முறையிலான நாற்று நடுகை இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரிக்கு சொந்தமான வயலில் சிறுபோக செய்கைக்கான நவீன முறையிலான நாற்று நடும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் பங்கேற்செல்வன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி வடக்கு வலயக்கல்வி பணிப்பாளர், கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன பொறியியலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புலிங்கதேவன் கமக்காரர் அமைப்பினர் இதற்கான அனுசரணையை வழங்கியிருந்தனர். பல்கலைக்கழக மாணவர் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2024-2025 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக மாணவர் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட இந்த கையேடுகளை நாடெங்கிலும் உள்ள பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும். அந்த வகையில் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடுகளை நாளை முதல் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. போலி பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சகர காரியவசம் தெரிவித்துள்ளார். போலி பிரசாரங்களுக்கு ஏமாறாத உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றியை உறுதிப்படுத்துமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ඒ වගේම විශේෂයෙන් කියන්න ඕනේ මේ රටේ මේ ඇති වෙලා තියෙන ඝාතන රැල්ල සම්බන්ධයෙන්. ඊටාම දරුණු විදිහට අපි දැක්කා. நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து செல்கின்றன. அந்த வகையில் டான் பிரேசாத்தின் கொலை இடம்பெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு பாதகமானவர்களை கொலை செய்யும் விடயமே இடம்பெற்று வருகின்றது. அதற்காக பாதாள குழுக்களின் ஒத்துழைப்பு பெறப்படுகின்றமையும் தெளிவாகின்றது. இது நாட்டில் அச்சுறுத்தலை தோற்றுவிக்கும் விடயமாகும். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது அனைத்து பிரதேசங்களிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எழுச்சி தென்படுகின்றது. அதேபோன்று ஏனைய சுயாதீன குழுக்களும் கட்சிகளும் தேர்தல்
விடுதலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து கொள்ளப் போவதான போலி பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். ஆனால் நாம் அத்தகைய எந்த விடயத்தையும் மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாம் எந்த கட்சிகளுடனும் உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடவில்லை. ஆகவே எதிர்வரும் 6ஆம் திகதி மொட்டு சின்னத்துக்கு புள்ளடியிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றியை உறுதிப்படுத்துமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ඇස්සරල බලන්න ඕන කාලය ඇවිල්ලා අවදි වෙන්න ඕන කාලය ඇවිල්ලා මේකට විරුද්ධව හඬක් නගන්න ඕන කාලය ඇවිල්ලා තියෙනවා. ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2020-2024 வரையிலான காலப்பகுதியில் அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் அதிகரிக்கப்படாத வேளை 2025ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெறுவோருக்கு 40,000 முதல் 80,000 ரூபாய் வரை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக சம்பள முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் சுட்டிக்காட்டினர். இதன்போது போலீஸ் ஜனாதிபதியின் மக்கள் தொடர்பு செயலகத்திற்கு அவர்களின் ஒரு குழுவினரை அழைத்துச் சென்றனர். ஜனாதிபதியின் மக்கள் தொடர்பு பணிப்பாளருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதியும் இதை பற்றி அறிந்திருப்பதாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு குழுவை நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தை சபாநாயகர் சான்றுரைப்படுத்தினார். குற்ற செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். குற்றச் செயல்களின் வரும்படிகள் சட்டமூலத்தின் 2வது மதிப்பீட்டு விவாதம் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்றதுடன் 2வது மதிப்பீட்டை தொடர்ந்து குழு நிலையில் ஆராயப்பட்டது. இதன் பின்னர் 3வது மதிப்பீட்டின் போது குறித்த சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் மூலம் 1வது மதிப்பீட்டிற்காக கடந்த மார்ச் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க குற்றச் செயல்களின் வேறுபடிகள் சட்டமாக அமலுக்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஜனாதிபதி மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தில் ஜனாதிபதி தீர்க்கமான முடிவுகள் அவற்றையும் எடுக்க தவறியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டனர். இப்போது இந்த ஜனாதிபதி, இந்த ஆட்சியில் வந்திருக்கும் எங்களது ஜனாதிபதி, இந்த ஆட்சிக்கு வர முன்பு நானும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலியை அறிந்தவன் தான். இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலியை அறிந்தவன் தான். நான் ஆட்சிக்கு வந்த உடனே இப்போது இருக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்றெல்லாம் சூளுரைத்து கொண்டு தான் இன்று ஆட்சிக்கு வந்தவர். ஆட்சிக்கு வந்தவுடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களது உறவுகளின் வலி அவருக்கு மறந்து போய்விட்டது. தற்போது ஆட்சியில் இருக்கும் புதிய அரசாங்கமும் குறுகிய காலத்திற்குள் அது செய்வோம், இது செய்வோம், காணிகளை விடுவிப்போம், வேலை வாய்ப்புகளை வழங்குவோம், வீதிகளை திறப்போம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவதே எமது வேலை திட்டம் என கூறி இப்போது 3வது தேர்தலையும் நடாத்தி முடிப்பதற்கு துரிதமாக வேலை செய்கின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் தேர்தலை முடிக்கின்றார்களே தவிர தெருவில் கண்ணீரோடு நீதி கேட்டு நிற்கின்ற தாய்மாருக்கு என்ன உண்மையை கண்டறிந்து சொன்னார்கள். எங்களுக்கு இந்த 6 மாத காலத்துக்குள்ள ஏதாவது செய்த ஒரு சின்ன ஒரு செயலை செய்திருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுவரையும் எங்களை ஈழெடுத்தும் பார்க்காத இந்த ஜனாதிபதி இனிமேலும் அவர் ஒரு நன்மையை செய்வார் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் முன்பள்ளி சிறார்களின் சந்தை இடம்பெற்றது. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் உள்ள பரிலோகா சிறுவர் முன்பள்ளியில் இன்று சிறுவர் சந்தை இடம்பெற்றது. சிறுவர்களுக்கான வியாபாரம் தொடர்பில் அறிவூட்டும் வகையில் சிறுவர் சந்தை நடாத்தப்பட்டது. இதன்போது பெற்றோர்கள் இணைந்து சிறுவர்களிடம் பொருட்களை கொள்வனவு செய்தனர். திருகோணமலை ஈச்சிலம்பற்றில் மின்சார வேலியில் சிக்கொண்டு 2 உயிரிழந்துள்ளனர். திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள சூரநகர் பகுதியில் யானை பாதுகாப்பு மின்சார வேலியில் சிக்கொண்டு 2 நேற்று மாலை உயிரிழந்துள்ளதாக ஈச்சிலம்பற்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த சடலத்தை மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் சூரநகர் பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய மகேஸ்வரன் ரவிச்சந்திரன் மற்றும் 29 வயதுடைய துரைநாயகம் சசிகரன் என தெரிய வருகின்றது. வயலுக்கு போடப்பட்ட யானை பாதுகாப்பு மின்சார வேலியை சரி செய்து கொண்டிருந்த போது
சசிகரனுக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. மின்சாரம் தாக்கி கீழே விழுந்து இருந்தவரை ரவிச்சந்திரன் காப்பாற்ற முற்பட்ட போது அவரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இருவரும் மாமன் மருமகன் முறையுடையவர்களாவர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவில் விவசாயி ஒருவர் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். நாவற்காடு கிராமத்தை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 70 வயதுடைய வைரமுத்து மகாலிங்கம் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். மங்கிக்கட்டு பாலக்காட்டு பகுதியில் நேற்றிரவு வயல் நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக சென்று அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போதே யானை தாக்கியுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் அறிய முடிகின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்வையிட்டார். மரண விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு சட்ட வைத்திய அதிகாரியை பணித்தார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வவுணதீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி அகங்கம பிரதேசத்தில் உள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். படுகாயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அகங்ம ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்று ரயில் கடவையில் ரஜரட்ட ரஜின கடுகதையில் ரயில் முச்சக்கர வண்டியுடன் மோதி கோர விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு நபர் படுகாயமடைந்து காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் அகங்கம பிரதேசத்தில் வசிக்கும் 62 வயதுடைய பெண் ஆவார். வெளியத்தையிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த ரஜரட்ட ரஜின கடுகதி ரயிலுடன் முச்சக்கர வண்டி மோதியுள்ளது. வரி செலுத்தாது நாட்டிற்குள் ஆபரணம் உள்ளிட்ட பொருட்களை கடத்த முற்பட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வரி செலுத்தாது தங்க ஆபரணங்கள் மற்றும் மடிக்கணினி கையடக்க தொலைசி என்பவற்றை நாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்த பெண்ணொருவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து வரி செலுத்தாது கொண்டுவரப்பட்ட 23 தங்க மாலைகள், 6 மடிக்கணனிகள், 11 கையெடுக்கு தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. 63 வயதுடைய மத்தியகுட பகுதியை சேர்ந்த பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு ஒருநாள் கடவுச்சீட்டு விநியோக சபை இடைநிறுத்தம் செய்யப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு 5, 6, 7 ஆகிய திகதிகளில் சேவைகள் இடம்பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு ஒருநாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்க வரையறுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 5, 6, 7 ஆகிய திகதிகளில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒருநாள் சேவை இடம்பெறாது என குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த 3 தினங்களிலும் பொதுமக்களுக்கு ஒருநாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்குவது வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒருநாள் சேவையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் 24 மணி நேர சேவை இந்த நாட்களில் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக தேர்தல் சட்டத்தின் விதிகளின்படி விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நிறுவன தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க, பல்கலைக்கழகங்கள், மேலதிக வகுப்புகள், ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்குவது அவசியமானது என தெரிவித்தார். அரசு அதிகாரிகளுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தூரத்தை பொறுத்து நிறுவன தலைவர் தீர்மானிக்கும் போதுமான கால அவகாசத்துடன் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் விடுமுறை வழங்குவது அவசியம் என தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தனியார் துறைக்கு விடுமுறை வழங்குவதற்காகவும் தேர்தல் ஆணைக்குழு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி வாக்களிப்பு நிலையத்திற்கு 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் அரை நாள், 40 முதல் 100 கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒரு நாள், 100 முதல் 150 கிலோமீட்டர் வரை இருந்தால் 1.5 நாள், 150 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சில வாக்காளர்களுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தூரத்தை பொறுத்து இதற்கு மேல் கூடுதல் நாட்கள் விடுமுறை தேவைப்படலாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார்.
இதற்கிடையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு முதல் முடிவிற்கு வரும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி மே 3ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தல் நாள் வரையிலான காலம் தேர்தல் அமைதி காலமாக கருதப்படுகின்றது. தற்போது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடு வீடாக விநியோகிக்கும் பணி முடிவடைந்துள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்திற்கு சென்று அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 38 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 38 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் இன்று காலை 6 மணி வரையான காலப்பகுதியில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதுடன் அதிகளவு தேர்தல் சட்ட மீறல்கள் பற்றிய முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் 388 தேர்தல் சட்ட மீறல்கள் பற்றிய முறைப்பாடுகளும் 101 தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்செயல்களும் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகைப்பரட்சி நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையிலும் கண்டி, காலி, எம்பிலிப்பட்டி, புத்தளம், பதுளை, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் மிதமான நிலையிலும் காணப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றின் தரச்சுட்டன் 42 மற்றும் 62 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காற்றின் தரம் பெரும்பாலான நகரங்களில் ஆரோக்கியமான நிலையிலும் கொழும்பு 7, குருநாகல், கண்டி, காலி, ரத்னபுரி, எம்பிலிப்பட்டிய, புத்தளம், பதுளை, புலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் மிதமான நிலையிலும் காணப்படும். நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும். அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும். குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை காற்றின் தரம் குறைவடைந்து காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் 1242 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த வருடம் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு இலங்கை மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தின் ஏற்றுமதி வருமானம் 1242 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது கடந்த மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது 8.1% அதிகமாகும். இந்த வருடம் மார்ச் மாதத்தில் இறக்குமதி செலவு 1637 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இது கடந்த வருடத்தை விட 8.6% அதிகரிப்பாகும். சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீட மாணவனின் மரணம் தொடர்பில் குற்றச்சாட்டு இருப்பதால் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் 23 வயதுடைய ஜரித் தில்ஷான் திடீர் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இது ஒரு புதிய சம்பவம் என்ற குற்றச்சாட்டு இருப்பதால் இந்த விடயத்தில் குறுகிய நோக்கங்கள் இல்லாமல் முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு நாங்கள் முழு ஆதரவையும் வழங்குவோம் எனவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் ஜப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் 2ஆம் ஆண்டு படிக்கும் 23 வயதுடைய சரித தில்ஷான் என்ற மாணவனின் திடீர் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சங்க சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் தங்களது விரிவுரையாளர்கள் சம்மேளனம் மிகவும் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான சாருதுந்த இலங்கசிங்க கருத்து வெளியிடுகையில், இந்த துயர சம்பவத்திற்கு பகடிவதையே காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட உயிரினங்களுடன் பெண் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட உயிரினங்களுடன் பெண் உட்பட 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர்.
ஹம்பஹா வேயாங்கோட பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவரும் 2 ஆண்களும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் மூவரும் தாய்லாந்தில் பேங்காக் நகரத்தில் இருந்து கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களின் பயண பொதிகளில் இருந்து அரிய வகை ஆமைகள், நத்தைகள், மீன்கள், கடல் நத்தைகள், கடல் ஆமைகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பதில் போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை நடவடிக்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினத்தில் மாத்திரம் மொத்தமாக 1 கிலோகிராமிற்கும் அதிக தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் 144 கிராம் 776 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 149 கிராம் 306 கிராம் 436 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 115 பேரும் 418 கிராம் 854 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் 105 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு